நான் சொன்னேன் இல்லையா சம்பவம் நடந்தது February 19 அப்படின்னு சொல்லி. அவர் அன்னைக்கு நெய்வேலியிலேருந்து வந்திருக்காரு இவங்களை பார்க்கறதுக்காக. வந்தவர் என்னாச்சு, இவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் முற்றி போச்சு. ஆக்சுவலி வாக்குவாதங்கள் ரொம்ப அதிகமாக ஆக ஆரம்பிச்சது இவங்களுக்குள்ள. ஆக ஆரம்பிச்சு என்ன ஆகும்னா, நம்ம அதான் அடிக்கிறது என்ன வேணா பண்ணலாம் இல்லையா அந்த இடத்துல. என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அவர் கையில இருந்த முதல்ல வந்து என்ன ஆயிருக்குன்னா வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இது அப்படி தெரிய வரல. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருந்தது நான் சொல்றேன், அதுக்கப்புறம் இது நான் வரேன். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் என்ன ஆகுது அப்படின்னா, விடிய காலையில வந்து ஒரு 4 மணிக்கு சவுண்டு கேட்கறத பார்த்து அக்கம் பக்கத்தினர்லாம் வந்து பார்க்கும்போது வீட்டுக்குள்ள இவங்க மனைவி 3 குழந்தைகள் ஓகே எல்லாருமே ரத்த வெள்ளத்துல இருந்தது அங்கே பார்க்க முடிஞ்சுது. ஓகே, கழுத்து ஐ மீன் ஃபுல்லா வந்துட்டு அறுப்பட்டு அந்த மாதிரி அங்கே பார்க்க முடிஞ்சுது. இவர் என்ன அப்படின்னா, நம்ம எல்லா தோட்டத்து வீட்லயும் பின்னாடி தொட்டி இருக்கும்ல, தண்ணி தொட்டி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இவர் விழுந்து கிடக்குறார். ஓகே, இவர் உடம்புலையும் வந்து காயங்கள் இருக்கு, வெட்டு காயங்கள் இருக்கு அந்த இடத்துல. இவங்க இது ரொம்ப வந்து பார்க்குறவங்க எல்லாம் வந்துட்டு அலறி அடிச்சு அங்கே இருக்க போலீஸ் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேர், எஸ்பி கௌதம் கோயல் அவருக்கும், அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ்குமார், இவங்க தலைமையில் தான் இந்த என்கொயரி நடக்குது. ஓகே,